ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்திரகலா என்ன திட்டம் வச்சுருக்காங்க, அவங்க ஏன் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்றது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டரை மாற்றி ஆள் மாறாட்டம் பண்ணது சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தெரிய பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜராஜன் உயிரை காப்பாற்றிருக்காரு. கால் பண்ணி இந்த மாதிரி நீ அந்த டாக்டர் வேற யாரோ இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு தப்பா ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போறாரு, அதனால நீ ஆப்ரேஷனை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கதவு தட்டி என்ன பண்றாங்க, ஆப்ரேஷனை நிறுத்தி ராஜராஜனுக்கு வேற ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உயிரை பொழைக்க வச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி அந்த செய்தி உயிர் பொழைச்சிட்டாருன்னு கேட்டதும் என்ன பண்றாங்க, நேரா வீட்டுக்கு போய் துப்பாக்கி எடுக்கிறாங்க. நம்மளோட சந்திரகலா அக்கா என்னக்கா எங்கக்கா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீ சுமார் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கார்ல துப்பாக்கி எடுத்துட்டு வேகமா போறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஆளுங்களை விட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட சிவனாண்டியும் முத்துவும் ரெண்டு பேரையும் ஒரு மரத்தால கட்டுறாங்க. கட்டிட்டு என்ன பண்றாங்க, துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு போறாங்க. அப்போ சந்திரகலா அக்கா எதுக்குக்கா இவங்கள போய் சுட்டுட்டு இருக்க தேவையில்லாம அப்படின்னு சொல்லும் போது, இவங்களுக்கு எவ்வளவு தைரியமா இருந்தா என் புருஷனை சாவடிக்கிறதுக்கு ஆள்மாறாட்டம் பண்ணி டாக்டரை அனுப்பி ஊசி போடுற அளவுக்கு இவன் ஆளாயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இல்லக்கா இவங்களை சுட்டு என்ன பிரயோஜனம், நம்ம முறைப்படி போலீஸ் கிட்ட சொல்லிக்கலாம்க்கா, நீ எதுக்குக்கா சுட்டு அப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இல்ல சந்திரா நான் இவங்களை சுட்டே ஆகணும், இங்க பாரு நான் போலீஸ் கேஸ் எல்லாம் அப்படியே ஆனா கூட இவங்களை சுட்டாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும், அப்படியே கேஸ் ஆனா கூட நான் அது எப்படி வெளியே வரணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சிவனாண்டி முத்து நின்றுட்டு இருக்காங்க. முத்து பயந்து போயிட்டு, மா நீ மருமகளை நீயாவது என்னை காப்பாத்துமா, என்னதான் இருந்தாலும் சிவனாண்டி உனக்கு தாலி கட்டின புருஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரோகிணி ரேவதி இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு சொன்னதை நம்ம நம்பாம இருந்தோம், ஒருவேளை இப்படியும் இருக்கலாமே, ஒருவேளை புருஷனா இருந்து அவ எப்படி விட்டு கொடுப்பா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி இப்போ டெஸ்ட் பண்ண போறாங்க நம்மளோட சந்திரகலாவை. இப்போ சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போறாங்கன்னா இந்த மாதிரி கண்ணை கொடுத்து நீயே சுடுன்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. இப்போ நம்மளோட சந்திரகலா யோசிக்கிறாங்க. இப்போ சந்திரகலா யோசிக்கும் போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி சந்தேகமா பார்த்துட்டு கேட்குறாங்க, இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் உன்னோட புருஷன்றது எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நான் முக்கியமா இல்லை உன்னோட புருஷன் முக்கியமா, உன்னோட புருஷன் முக்கியம் இல்லைன்னு நினச்சின்னா நான் தான் முக்கியம், நீ இந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது சந்திரகலா யோசிக்கிறாங்க. யோசிச்சு பொறுமையாக அந்த கண்ணை வாங்குறாங்க. என்ன பண்ண போற சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா மாமா சொன்ன மாதிரி என்னோட புருஷன் அவரு, அதனால என்னால் சுட முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்பவே நினைச்சேன் நீ எனக்கு எதிராக தான் நீ வேலை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணுங்கெல்லாம் சொல்லும் போது நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் உன் மேலே, ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேடின்னு சொல்லிட்டு ஒரு பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அறை விட்டுட்டு இந்த மாதிரி இனிமேல் என் வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது, இந்த வேலையில நீயும் சம்மந்தப்பட்டிருக்க, உனக்கு எவ்வளோ தைரியமா இருந்தா என் புருஷனை கொல்ற அளவுக்கு நீ ஆத்திரமா இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா உன்னோட புருஷன் இந்த மாதிரி ஆனதும் உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது, அது எப்படி என்னோட புருஷனை நான் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சந்திரகலா கேட்குறாங்க. இப்போ உன்னால முடிஞ்சது நீ பண்ணிக்கோ, இனிமேல் நீ வீட்டு வாசப்படியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சந்திரகலாவோட திட்டம் எல்லாமே இப்போ சாமுண்டீஸ்வரிக்கு வெளியே வந்திருக்கு. இப்போ நம்மளோட முத்து சொல்லும் போது அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கிறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. என்னதான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ இவ எப்படி விட்டு கொடுப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. புரிஞ்சு இப்போ சந்திரகலாவோட திட்டம் வெளியே சந்திரகலா யாரு எதனால வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா, அப்போ நம்மளுக்கு எதிராக இவ எல்லா வேலையும் பண்ணியிருக்கா அப்படின்றது தெரிஞ்சு போயிருக்கு. இப்போ நம்மளோட சந்திரகலா வெட்டி வீசிட்டு வந்துட்டாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு இந்த மாதிரி நம்ம கேட்குறாங்க, என்னம்மா உன் கூட சித்தின்னு ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவளை பற்றி பேசாதே, இனிமேல் அவன் இந்த வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, திடீர்னு இல்லை வரமாட்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அவள் தான் கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஓ நான் அங்கே தான் அப்பயே சொன்னல எங்கள் பேரிச்சு நீங்கள் மதிச்சிங்களா, அவங்க தங்கச்சி தான் எல்லாமே முக்கியம்
முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரோகிணி வந்து கேட்குறாங்க. கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு மாமா கூட வந்து இருக்காங்க, அதாச்சும் நம்மளோட ராஜராஜன் கூட வந்து இருக்காங்க. இப்போ நம்மளோட சந்திரகலா வந்து அவங்களோட திட்டம் எல்லாமே வெளியே வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே எபிசோடாக வந்து மருது வந்து தூண்டி விடுறாங்க. சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, இந்த வேலைக்கு நம்ம மருது தூண்டி விட்டு அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையாவை கை நீட்டி அடிப்பா, அவள் குடும்பத்தை நான் சின்ன பின்னமாக ஆக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்மளாம் இதுக்கு செட் ஆக மாட்டோம், இதுக்கு மருது தான் வேலை வச்சு தான் இப்போ நம்ம கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, மருது வந்து வர வைக்கிறாங்க. அது சண்டே எபிசோட நம்மளோட சேனல் இருக்குது, தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.